Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல பகுதிகளில் வீடுகளும் விவசாய நிலங்களும் நீரால் நிரம்பி பாதிப்பிற்குள்ளாகி உள்ளன. இதில் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோவிலும் தண்ணீரில் சூழப்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். நகராட்சி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் கோயிலில் சூழ்ந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வைத்தியநாதபுரம் கிராமத்தில் மழை காரணமாக வயல் பகுதிகளில் இருந்து கிராமத்துக்குள் புகுந்த மழைநீர் வெளியேற வழியில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி மற்றும் ஒன்றிய அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் நிலைமையை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏரியை தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அந்த ஏரியில் தண்ணி கிடையாதுங்க. ஆனால் காட்டு தண்ணி ஃபுல்லாக ஊருக்குள்ளே வருதுங்க. இந்த ஏரியில் சுத்தமாக தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் இந்த மக்கள் எப்படி தான் வாழ்கிறது இந்த மழையில்? இந்த 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 திமுக அரசு திமுக அரசு என்ன நடவடிக்கை தான் எடுக்கிறது? எல்லாம் ஊர் மக்கள் ரொம்ப அவசரப்பட்டுருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன்மலை கோயிலில் காலாவதியான 300 பஞ்சாமிர்த பாட்டில்கள் சிக்கியது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு சொந்தமான கடைகளில் தனிநபர்கள் பூஜை பொருட்கள் மற்றும் பிரசாத பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடைகளில் ஆய்வு செய்ததில் பஞ்சாமிர்த பாட்டில் காலாவதி தேதி குறிப்பிடாமலும் தரமற்ற முறையிலும் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து காலாவதியான 300 பஞ்சாமிர்த பாட்டில்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் குறித்து அறநிலையத்துறை சோதனை செய்யாத என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் அவதியடைந்த பொதுமக்கள் மாடி வீடுகளிலும் திருமண மண்டபங்களிலும் தஞ்சம் புகுந்தனர். கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் மீரா என்பவர் வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. மழை பாதிப்பு குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஓடையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கொண்டு நல்லாம்பட்டி, வாலம்பட்டி, கொக்கரசன் கோட்டை, வி சேதுராஜபுரம், ராமலிங்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் குடிநீர், உணவு இல்லாமல் பொதுமக்கள் தவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மகிழங்கோட்டையில் மாதா கோவில் தெரு, தொட்டியம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள கண்டியூரில் பிரசித்தி பெற்ற அரசு விமோசன பெருமாள் கோவில் உள்ளது. தொடர் மழை காரணமாக கோயிலை சுற்றி 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிற்பதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி ஆடலூர் மலை செல்லும் சாலையில் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் மருத்துவமனை இல்லாததால் உரிய சிகிச்சையின்றி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் அவல நிலையை தோலுரித்து காட்டியுள்ளது. மாஞ்சோலை, ஊத்து, நாலுமூக்கு, காக்காட்சி ஆகிய பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் அவர்கள் வாழும் பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றப்பட்டு அவர்கள் வேலை பார்த்த தேயிலை கம்பெனியை மூடி குடும்பத்துடன் கீழே இறக்கும் பணியில் விடியா திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. அவர்கள் வெளியேற மறுத்ததால் மின்சார தடையை ஏற்படுத்திய வனத்துறை மருத்துவமனையையும் மூடியது. இந்நிலையில் பொன்ராஜ் என்ற முதியவர் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற வழியின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த நபர் வனத்துறை மற்றும் விடியா அரசை கண்டித்து பதிவிட்ட பதிவு வெளியாகியுள்ளது.